ஹலோ கைஸ், வெல்கம் டு அம்மாஸ் கேஎஃப்சி. இன்றைக்கி நம்ம 1 கிலோ சிக்கன் வச்சு தரமான சிக்கன் தம் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ண எல்லா பீஸையும் ஒரு கடாயில் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றினதும் நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் போட்டு பரட்டிக்கலாம். மஞ்சளை நல்லா போட்டு பரட்டினதும் தண்ணி ஊற்றிட்டு க்ளீன் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அரிசியை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அரிசி க்ளீன் ஆகும். இப்போ ஒரு 9 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்துக்கலாம். வெங்காயத்தோட தோல் உரிச்சிக்கலாம். உரிச்சதும் நல்லா தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயத்தை அரிய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெங்காயத்தை ஃபுல்லாக அரிஞ்சாச்சு. இப்போ ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ ஒரு 4 பச்சை மிளகாவை காம்பி கிள்ளிட்டு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நாங்கள் 4 பச்சை மிளகா போட்டிருக்கோம். நீங்கள் ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கூட 3 எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போ மீடியம் சைஸில் 7 தக்காளி எடுத்து தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். பண்ணதும் மேட்க்கு மாற்றி அரிய ஸ்டார்ட் பண்ணிடலாம். தக்காளி மொத்தமாக அரிஞ்சாச்சு. இப்போ தட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு கட்டு புதினாவை தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். புதினாவை இப்போ தட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்து நசுக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி ஒரு பவுலில் புரிஞ்சிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருள் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். ஒரு கட்டு புதினா, ஒரு கப் தயிர், புளிஞ்சு வச்ச ஒரு லெமனோட சாறு, வெறுமிளகாத்தூள் 25 கிராமு, பிரியாணி மசாலா 25 கிராமு, பட்டை 4, பிரியாணி இலை 5, கல்பாசி, லவங்கம் 6, அன்னாச்சிப்பூ 2, இது எல்லாத்தையும் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். டபராவை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். சூடானதும் 100 ml கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சூடாகட்டும். பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போது நல்லா செவக்கணும். இப்போ அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டதும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ அரிஞ்சு வச்ச தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா போட்டுடலாம். போட்டதும் நல்லா அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளியை கரண்டியை வச்சு நல்லா நசுக்கி விட்டுடலாம். சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டதும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா போட்டுடலாம். போட்டதும் நல்லா அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ புளிஞ்சு வச்ச லெமன் சாரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் பீஸை சேர்த்துக்கலாம். கறியை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். போட்டதும் நல்லா கறியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு கைப்பிடி உப்பு போட்டுக்கலாம். போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் கறி வேகட்டும். சிக்கன் வேகிற கேப்பில் 12 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். 6 டம்ளர் அரிசிக்கு 12 டம்ளர்ன்ற கணக்கில். தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ ஊற்றிடலாம். சூடு பண்ணி ஊற்றுறதுனால குக் பண்ணுற டைம் சேவ் ஆகும். பச்சை தண்ணி ஊற்றினா இன்னும் லேட் ஆகும். தண்ணி ஊற்றினதும் இப்போ கிளறி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கூடவே சேர்த்து பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும்.
நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். இப்போ கிளறி விட்டுடலாம். தண்ணியும் அரிசியும் ரெண்டுமே தெரியிற கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது ஒரு குண்டானில் தண்ணி ஊற்றி டம் வெயிட்டுக்கு மேலே வச்சுக்கலாம். முட்டை இல்லாமல் பிரியாணி இல்லைல்ல, அதான் ஒரு குண்டானில் தண்ணி ஊற்றி வேக போட்டாச்சு. உப்பு போட்டு கொதிக்க வச்சா முட்டையோட ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ ரைத்தா ரெடி பண்ண வெங்காயம் அரிஞ்சிக்கலாம். அரிஞ்சாச்சு. இப்போ பவுலில் போட்டு தயிர் ஊற்றி சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தம் போட்டு 30 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா ஆவி பறக்க அரிசியும் கறியும் நல்லா வெந்து வந்துருச்சு. கறியை க்ளீன் பண்ணும்போது 2 வாட்டி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி நார்மல் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வாட்டி வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கவுச்சி ஸ்மெல்லு வராமல் இருக்கும். டேஸ்ட்டான இந்த சிக்கன் தம் பிரியாணி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நல்லா வாசனைக்காக கொஞ்சமாக நெய் ஊற்றி கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மோர் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன டிஷ் பண்ணலான்றதை கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட கமெண்ட்டை போடுங்க.